எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ ரைஸுக்கு வந்து புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்து டாரிஃப் வந்து இம்போஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பெரிய அளவில் வந்து இம்பேக்ட் எதுவும் ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்தியா வந்து யூஎஸ்க்கு $392 மில்லியன் வர்த்துக்கான ரைஸை வந்து யூஎஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. அதாவது 2025 ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட்டு வெறும் 3% ஆஃப் குளோபலாக வந்து ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து 3% தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து நம்ம 53% டேரிஃபை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதும் வந்து நியூஸ் வந்துருக்கு யூஎஸ் மார்க்கெட்டில். 36% ஆஃப் அந்த ஷிப்மெண்ட்ஸ் வந்து என்னென்னா ப்ரீமியம் பாஸ்மதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து புதிய டேரிஃப் போட்டாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா ஸ்ட்ராங்கான மார்க்கெட்ஸ் வேறு எங்கே இருந்தாலுமே வந்து இந்த மார்க்கெட் வந்து இந்த காஸ்ட்லியராக இருக்கும். இந்த ப்ரைஸே இந்த ஜாஸ்தி பண்ணுறது அமெரிக்கன்ஸ்க்கு ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது பல்காக ஒரு 6 மில்லியன் டன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு யூஎஸ். அதாவது அந்த இதில் கிச்சன் அந்த இதுக்கு இந்தியன் ஒரிஜின் அமெரிக்கன்ஸ் இருப்பாங்கள்ல, இல்லாட்டி இந்த விசா அந்த இதிலலாம் போயிருப்பாங்கள்ல, அந்த ஆன் விசா அந்த இதில் அவங்களுக்குலாம் வந்து போயிருக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு சப்ஸ்டிடியூட் என்ன அப்படின்னா வந்து அந்த பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து எங்கேருந்துன்னா பாகிஸ்தான்லேருந்து வருது. பட் அந்த குவான்டிட்டி வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது வந்து நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ரைஸ் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப்போட வந்து அந்த டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது ஒரு த்ரெட்டாக இருக்குது, இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஏன்னா வந்து ட்ரேடிங் டீல் வந்து டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறனால அந்த ஸ்கெடியூல் வந்து அந்த இது வந்து வெட்னஸ்டேக்கும் தேர்ஸ்டேக்கும் அந்த ட்ரேட் டீலுக்கு வந்து அது இப்போ இது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் டிஸ்கஷன்ஸோட அஜெண்டா வந்து என்னன்னு இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சர்ப்ரைஸ் விசிட்டாக வந்து இருக்குது இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு. மோஸ்ட்டாகவே ஏற்கனவே வந்து இந்த இஷ்யூஸை வந்து சார்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற நிலைமையில வந்து இப்போ வந்து லாஸ்ட் மைல் டாக் வந்து எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருந்தது அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. யூஎஸ் தூதுக்குழு இங்கே வந்தது வந்து அந்த ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் வந்து வந்துட்டு போன பிறகு வந்து இங்கே வர்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ட்ரம்ப் வந்து யூனிலேட்ரலாக வந்து மெஷர்ஸ் எடுக்கிறாரு இந்த ட்ரேட் பற்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் அந்த ஆஃபீஸுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அந்த பிரசிடெண்ட் அந்த பொறுப்பேற்றதுக்கப்புறம் 2025 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து டம்ப் பண்ணுறாங்க இந்த ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸை இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து அது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அது வந்து அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட வால்யூம்ஸ் வந்து இந்த ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸை வந்து ஹார்ம் பண்ணுற மாதிரியும் இல்லை, டொமஸ்டிக் மார்க்கெட்டையும் வந்து அது வந்து பாதிக்கப்படுற மாதிரி இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் டாக்டிக்ஸு இவர் வந்து இந்த மாதிரி டேரிஃப் போடுறேன் அப்படின்னு வந்து த்ரெட் பண்ணுறது வந்து ட்ரேட் டீலை வந்து சீக்கிரமாக பண்ணுறதுக்கான ப்ரெஷர் டாக்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்தியாவும் யூஎஸும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க நெகோஷியேஷன்ஸை பைலேட்ரல் ட்ரேட் டீல் வந்து பிப்ரவரியில். பட் வந்து அதை க்ளோஸ் பண்ணுவோம் அந்த செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அந்த ட்ரம்ப்போட அந்த டிமாண்ட் ரிடக்ஷன் பண்ணுங்கள் அந்த ஆயில் வாங்குறத அப்படின்னு சொன்னது வந்து அது தள்ளி போயிடுச்சு. அது வந்து ட்ரேட் டீல்லாம் வந்து அங்கே கொஞ்சம் ஹால்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து நம்பிக்கையில் இருக்காங்க. அதாவது வந்து இந்த மந்த் எண்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த செகண்டரி டேரிஃப் வந்து லிஃப்ட் பண்ணப்பட்டதுன்னா அதுலேயும் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து கன்செஷன்ஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. ட்ரம்ப் வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் கனடா அப்புறம் அதர் கண்ட்ரீஸுக்கெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் இம்போர்ட்ஸ்க்கெலாம் வந்து த்ரெட்டன் வந்து ஹை டேரிஃப் த்ரெட்டன் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த சேம் ஈவெண்ட்டில். இது வந்து இப்போது அடிஷ்னலாக ஒரு பெரிய ஒரு தலைவலியாக வந்து நிற்கிது இந்த ரைஸோடது. என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதில் வந்து பாதிக்கப்பட போகிறது நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸும் அப்புறம் வந்து அங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ் வாங்குறவங்களுக்கும் வந்து இந்தியன் ஒரிஜின் அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.